வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ கேரளாவில் இருக்கிற மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸான அதிரப்பிள்ளிக்கு வந்திருக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வால்பாறையிலேருந்து 60 கிலோமீட்டர் காட்டு வழி பயணத்துக்கு அப்புறம் நான் இப்போ வந்திருக்கிற இடம் தான் இந்த அதிரப்பிள்ளி. கேரளாவுடைய மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கிற இடம் தாங்க இந்த அதிரப்பிள்ளி. தமிழ்நாட்டிலேருந்து வால்பாறை சோலையார் வழியாக இந்த இடத்துக்கு 60 கிலோமீட்டர் வரலாம். நீங்கள் கேரளா வழியாக வரணும்னா திருச்சூர் மாவட்டம் வழியாக வரணும். நீங்கள் திருச்சூர் மாவட்டம் சாலக்குடி தான் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். சாலக்குடியிலேருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அதிரப்பள்ளி இருக்குது. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேர பயணத்தில் நீங்கள் இந்த இடத்த சாலை வழியாக ஈஸியாக அடையலாம். வெளியிலிருந்து பார்க்கும்போது மிக அழகாக பிரம்பினால் கட்டப்பட்ட ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. நம்ம அதை வழியை தாண்டிட்டு உள்ளே வரும்போது இந்த மாதிரி அழகான பாதை போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸில் நம்ம பார்த்த அந்த ஆர்ச்சி மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து வந்தால் நம்ம உள்ளே இருக்கிற அந்த நீர்வீழ்ச்சியை நோக்கி போகலாம். வழி நெடுகிலும் நிறைய மரங்கள் இருக்கிறதுனால வெயில் இருக்கிறதே நம்மளுக்கு கொஞ்சம் கூட தெரியாதுங்க. ஒரு 15 நிமிஷம் நம்ம நடந்து வந்தோம்னா இதோ இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வந்துடும். இங்கிருந்து பார்க்கும்போது தூரத்தில் நிறைய பாறைகள் தெரியுது. அதில் தண்ணி அருவியை நோக்கி போகிறது தெரியுது. மழை காலத்தில் இந்த இடத்த நம்ம நெருங்கி கூட வர முடியாதுங்க. அந்த அளவுக்கு தண்ணீர் அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். குடும்பமாக குழந்தைகள்லாம் இந்த இடத்துக்கு கிட்ட நின்று பார்க்க முடியும்னா இது கோடை காலத்தில் மட்டுமே சாத்தியம். மழை காலத்தில் மழையில் பார்த்திங்கன்னா தண்ணீர் வெகு வேகமாக வரும். அதே மாதிரி தண்ணீருடைய அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம கிட்ட கூட நெருங்கி பார்க்க முடியாத அளவுக்கு தண்ணி இருக்குங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா பெரனியல் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது தண்ணீர் எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கும். கோடை காலத்தில் தண்ணீருடைய அளவு குறைவுமே தவிர ஆனால் தண்ணீர் எப்போவுமே வந்துக்கிட்டு இருக்கும். சோலையார் ஃபாரஸ்ட் ரேஞ்சில் இந்த ஒரு அற்புதமான அருவி இருக்குங்க. இந்தியாவின் நயாகரா என சொல்லப்படும் இந்த அருவி மழை காலத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கும். வர டூரிஸ்ட்லாம் இந்த இடத்துல நின்று பார்க்கணும், ரசிக்கணுன்றதுக்காக அழகாக மூங்கில் கட்டி அந்த பாறையின் ஓரத்தில் ஒரு கிளிஃப் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு அழகாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அங்கிருந்து பார்க்குற காட்சி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்கும். நண்பர்களே, இதாங்க நீங்கள் பார்க்குற இந்தியாவின் நயாகரா என்ற ஒரு அற்புதமான அதிரம்பள்ளி நீர்வீழ்ச்சி. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அருவிகள் விழுறத மக்கள் ஜம்முன்னு அதில் இறங்கி குளிக்கிறாங்க. கேஸ்கேட்ஸ் என சொல்லப்படும் சின்ன சின்ன அருவிகள்லாம் அங்கங்கே பாறை இடுக்கில் விழ நிறைய மக்கள் குடும்பமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு மக்கள் குடும்பமாக இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. மலையிலிருந்து உருண்டோடும் தண்ணீரில் அழகாக குளிச்சுட்டு அந்த இடத்துல போயிட்டு ரொம்ப நிம்மதியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல ரியல் ஃபன் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் தாங்க. இந்த இடத்துல கோடை காலத்தில் நீங்கள் இறங்கி போய் அந்த பாறைகளில் தண்ணீரில் நீங்கள் குதித்து விளையாடி குளிக்கிறதாங்க இந்த இடத்துடைய ஒரு சிறப்பு. அருவியை தூரத்துலேருந்து ரசிச்சுக்கலாம். ஆனால் தண்ணியில் இறங்கி விளையாடணுன்னா கோடைக்காலம் மட்டுமே சிறப்பானது. அதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட குழந்தைகளோடு ஜாலியாக அதிரம்பிள்ளி நீர்வீழ்ச்சியில் இந்த இடத்துல போய்ட்டு ஜம்முன்னு விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சம்மரை. வீடியோ இன்னும் முடிஞ்சில்லைங்க. அற்புதமான அதிரப்பிள்ளி நீர்வீழ்ச்சியின் மற்றொரு ஆங்கிள்லேருந்து உங்களுக்கான காட்சி இதோ நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதிரம்பள்ளி நீர்வீழ்ச்சியின் அட்டகாசமான காட்சி இதோ உங்களுக்காக. காடுகளிலும் மலைகளிலும் பல கிலோமீட்டர் உருண்டோடு இதோ 80 அடி உயரத்திலிருந்து விழுதுங்க இந்த அற்புதமான அதிரம்பிள்ளி நீர்வீழ்ச்சி. வால்பாறை முழுவதும் சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வரைக்கும் வரத்துக்கு துணையாக இருந்த எங்கள் நண்பர் அரவிக்குமாருக்கு நன்றி. மேலே இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கவால் குரங்கு இருக்கிறதையும் பார்க்கலாம்.
இந்த பயணத்தை நாங்கள் முடித்த சில நாட்கள்லேயே கேரளாவில் பெரிய மழைகள்லாம் இப்போ பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் நம்பி உங்களுடைய ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு போயிட்டு ஜாலியாக ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதிரப்பள்ளியிலேருந்து உள்பக்கம் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் பயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழைச்சால் அருவியும் தென்படும். அந்த வாழைச்சால் அருவியும் நீங்கள் காண தவறாதீங்க. நண்பர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுபோல் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ விரைவில்.